கேப்டன் டிவி நேயர்களுக்கு வணக்கம். நான் டீனா அபிஷேக், ப்ரீநேட்டல் அண்ட் லாக்டேஷன் கன்சல்டன்ட். இந்த வீடியோவில் குழந்தைங்களுக்கு காஃபி கொடுக்கலாமா? ஸோ இது ரொம்ப காமனாக நம்ம வீட்டிலலாம் நடக்கிற ஒரு விஷயம் இல்லையா? குழந்தை பாவமாக பார்த்துட்டு இருக்காங்க. ஒரு குட்டி கப்பில் வந்து காஃபி ஊற்றி கொடு, அதில் பிஸ்கெட் தொட்டு குழந்தை சாப்பிட்டோம். பால் நிறையா ஊற்றி அதில் வந்து கொஞ்சமாக காஃபி போட்டு நம்ம கொடுக்கலாம், ஒரு டீ போட்டு கொடுக்கலாம். இது வந்து எல்லா வீட்லேயும் நடக்கும். அந்த ஈவினிங் டைம்ஸில் முறுக்கு போட்டு கொடுக்குறது, பிஸ்கெட்ஸ் போட்டு கொடுக்குறது. சின்ன குழந்தையா இருந்தால் கூட அதில் வந்து ஃபுல்லாக அந்த பிஸ்கெட்டை ஊற வச்சு குழச்சி ஊட்டி விடுறது. ஸோ இதெல்லாம் கரெக்டான என்ன குழந்தைய வளர்க்குற நியூட்ரிஷியஸான வே அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இல்லை. இப்போ வந்து நிறைய லைஃப் ஸ்டைல் டிசீஸ் வர்றதுக்கு காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம சாப்பிட்ற உணவு, நம்ம நடக்கிற பழக்க வழக்கங்கள் தான். ஸோ இது வந்து ஒரு 40-50 இயர்ஸ்க்கு முன்னாடி டிசீஸ் ரொம்ப கம்மியாக இருந்துச்சு, பொல்யூஷன் கம்மியாக இருந்துச்சு, நம்ம வாழ்க்கை முறை வேறையாக இருந்துச்சு. இப்போ நம்ம சாப்பிட்ற சாப்பாடுலேயே வந்து அவ்வளோ நியூட்ரிஷன் இருக்கா அப்படின்னு கேட்டால் அதில் மேபி 40% கூட இருக்காதுன்னு தான் சொல்லணும். ஸோ அது மாதிரி இருக்கும்போது நம்மளாவே தேடி தேடி ஹார்ம்ஃபுல்லானதை போய் சாப்பிடக்கூடாது. குழந்தைங்க டீ காஃபி நீங்கள் குடிக்கும்போது டெஃபினட்டாக கேட்பாங்க. அதை நீங்கள் குடிக்கக்கூடாதுன்னு சொல்கிறத விட அது ஏன் குடிக்கக்கூடாதுன்னு கண்டிப்பாக குழந்தைக்கு எக்ஸ்பிளைன் பண்ணணும். ஃபர்ஸ்ட்டு டீ காஃபி வந்து ஸ்டிமுலண்ட் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? இப்போது கெஃபைன் வந்து நம்ம பாடிக்குள்ளே போகுது. இப்போது ஒரு ஒரு அதாவது ஒரு அடல்ட் மேபி 20 இயர்ஸ் ஒரு 30 இயர்ஸ் இருக்கிறவங்க 7 o'clock ஒரு 8 o'clock அவங்க காஃபி குடிக்கிறாங்க, டீ குடிக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க. ஸோ அவங்க வந்து அந்த நைட்டு தூங்குறப்போ ஒரு நல்ல ஸ்லீப் இருக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா மோஸ்ட்லி இருக்காது. ஸோ அவங்களோட ஸ்லீப் வந்து இன்டரப்டடாக இருக்கும், ஆனால் அது அவங்களுக்கு தெரியாது. ஸோ நல்ல டீப் ஸ்லீப் போகிற மாதிரி இருக்கும், ஆனால் பாடி வந்து இன்பிட்வீன் நிறைய அந்த வேக்கப் விண்டோ வந்து ஜாஸ்தியாக இருக்கும். ஒரு மாதிரி டீப் ஸ்லீப் போகிற மாதிரி இருக்கும். டக்குன்னு ஒரு டிஸ்டர்பன்ஸ் வச்சு கண்ணை திறந்து பார்ப்பாங்க, திருப்பி கண்ணை மூடி தூங்குவாங்க. இது வந்து ரீசர்ச் ப்ரூவ் பண்ணியிருக்கு. காஃபி வந்து நிறைய வேக்கப் விண்டோ இருக்கிற மாதிரி காஃபி குடித்தவங்களை வச்சு ரீசர்ச் பண்ணதில் ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. ஸோ லேட்டாக அதாவது 4 o'clock மேலே கெஃபைன் எடுத்துக்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு அடல்ட்ஸ்கே சொல்கிறோம். அப்படி இருக்கும்போது 1 வயசு 2 வயசு 3 வயசு குழந்தைங்களுக்கு வந்து காஃபி கொடுக்கும்போது குழந்தைங்களுக்கு தேவையில்லாமல் எக்ஸ்ட்ராவாக ஒரு ஸ்டிமுலண்ட் வந்து பாடிக்கு போகிறது அட்வைசபிள் இல்லை. அதில் எந்த பெனிஃபிட்டும் கிடையாது. ஸோ யாருக்கு எந்த ஏஜ்லேருந்து காஃபி கொடுக்கலான்னா காஃபி டீ அவாய்ட் பண்ணுறது பெட்டர். மேபி ஆஃப்டர் 12 or 13 இயர்ஸில் அவங்க கேட்குறாங்க அப்படின்னா கொஞ்சமாக நீங்கள் வந்து கொடுக்குறது ஓகே. ஸோ நிறைய கெஃபைன் போகிறது நல்லதில்லை. அண்ட் வேறு என்ன ஆல்டர்னேட்டிவ் இருக்குது? ஓகே, ஸோ நான் வந்து அப்போது கமர்ஷியல் ட்ரிங்க்ஸ் கொடுக்கலாமா? நான் வந்து வீட்டில் என் ஹஸ்பண்ட் காஃபி டீ குடிக்கும்போது என் குழந்தைக்கு அப்போ நான் பால் கொடுக்குறது பால் குடிக்க மாட்டுறாங்க. ஸோ மார்க்கெட்டில் இருக்கிறதுமே வந்து நல்லதில்லை அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர் சொல்கிறாங்க. ஸோ அப்போ என்ன தான் நான் என் குழந்தைக்கு கொடுக்குறது அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஃபர்ஸ்ட் திங் மேபி சாக்லேட்ஸ் பிடிக்கும், குழந்தை வந்து அந்த சாக்லேட் ஃப்ளேவர் அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னா நீங்கள் வந்து குட் குவாலிட்டி கோகோ பவுடர் வாங்கி வச்சுக்கலாம். ஸோ அதை வந்து நீங்கள் ஜென்ரலாக ஒரு டீஸ்பூன் ப்ளஸ் கொஞ்சமாக சுகர் ஒரு ஹனி ஒரு ப்ரௌன் சுகர் எல்லாமே கேலரிஸ் ஒன்று தான், ஆனால் ப்ராசஸ் டிஃப்ரெண்ட். ஸோ அதில் உங்களுக்கு எது ஒர்க் அவுட் ஆகுதோ நீங்கள் அதை வந்து ஆட் பண்ணிவிட்டு அதை வந்து நல்லா கொதிக்க வச்சு ஃபில்டர் பண்ணி கொடுத்தீங்கன்னா அந்த சாக்லேட் மில்க் எடுத்துக்கலாம். ஆர் நீங்கள் வந்து வீட்டிலே நட்ஸ் பவுடர் செஞ்சு வச்சுக்கலாம். ஆர் உங்களுக்கு தெரிஞ்ச அவங்க கிட்டேருந்து நிறைய ஹோம்மேட் நட்ஸ் பவுடர்லாம் இப்போ செல் பண்ணுறாங்க, அவங்க கிட்டேருந்து நீங்கள் வாங்கிக்கலாம். வேறு ஏதாவது ஃப்ளேவர்ட் ஃப்ரூட் இருக்கிற மாதிரி ஏதாவது வாங்கி வச்சுக்கலாம். அது நான் மோஸ்ட்லி சஜஸ்ட் பண்ணுறது ஃப்ரெஷ் ஃப்ரூட்ஸ் வாங்கி அதை வந்து நீங்கள் இப்போ மேபி ஃபார் எக்ஸாம்பிள் பாலை வந்து சூடு பண்ணுறதுக்கு முன்னாடி பாஸ்டரைஸ் மில்காக இருந்துச்சுன்னா நீங்கள் அப்படியே ஆட் பண்ணிக்கலாம். இல்லை நான் கவு மில்க் தான் வாங்கி டைரெக்டாக கவு மில்க் தான் கொடுக்குறேன், அது பாஸ்டரைஸ் மில்க் இல்லை அப்படின்னா ஒரு டபுள் பாயிலிங் மெத்தட், அதாவது டபுள் பாயில் மெத்தட்னால் மேலே வச்சு பண்ணுறதில்ல 2 to 3 times வரைக்கும் நீங்கள் நல்லா பாயில் பண்ணி அதை ஆற வச்சு அதில் ஸ்ட்ராபெரிஸ் பனானா அது மாதிரி ஆட் பண்ணி ஸ்மூதி மாதிரி கொடுக்கலாம். ஸோ எக்ஸஸ் சுகர் வந்து கண்டிப்பாக குழந்தைங்களுக்கு அவாய்ட் பண்ணணும். அதே மாதிரி கெஃபைன் அவாய்ட் பண்ணணும். பிஸ்கெட்ஸ் வந்து கொடுக்கறது தப்பு கிடையாது, அகெயின் போர்ஷன் கண்ட்ரோல். ஒரு பேக் ஃபுல்லாக பிஸ்கெட்ஸ் கொடுக்கறதுக்கு ஒரு 2 பிஸ்கெட்ஸ் ஒரு 3 பிஸ்கெட்ஸ் கொடுக்கலாம். அதுலேயுமே வந்து நீங்கள் பார்க்குற முக்கியமான இது என்னென்னா சுகர் லெவல்ஸ். எல்லாத்துலேயுமே வந்து பட்டர் ஆட் பண்ணுறதுல நீங்கள் பார்க்குற கமர்ஷியல் ஆட்ஸில் இருக்கிற மாதிரி பட்டர் முந்திரி பாதாம்லாம் ஆட் பண்ணி தான் வருது, அப்படியெல்லாம் இருக்கிறதில்ல.
ஹோம்மேட் பிஸ்கெட்ஸ் உங்களுக்கு பண்ண முடியும் ஒரு உங்களுக்கு யாராவது தெரியும்னா டெஃபினட்டாக அவங்ககிட்ட இருந்து வாங்கி கொடுக்கலாம். கமர்ஷியலாக நீங்கள் சூப்பர் மார்க்கெட்ஸில் போய் டக்கு டக்குன்னு எடுத்து பாஸ்கெட்ஸில் போடுற பிஸ்கெட்ஸ் ஹெல்தியான்னு கேட்டிங்களா டெஃபினட்டாக இல்லை. ஃபைபர் இருக்கா? நோ. அதில் என்ன இருக்குது அப்படின்னா நிறைய மார்கரைன், வெஜிடபிள் ஃபேட் இருக்குது, நிறைய சுகர் இருக்குது, நிறைய அடிக்டிவ்ஸ் இருக்குது. இது வந்து நம்மளோட சைல்டோட கனெக்ட் பண்ணி அந்த பிஸ்கெட்டை வந்து ஒரு பிராண்ட் பிஸ்கெட்டை வாங்கிட்டு வந்து இதை வந்து பால் 4 பிஸ்கெட் சாப்பிட்டா 1 கிளாஸ் பால் அதெல்லாமே வந்து மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜிஸ். ஸோ குழந்தைக்கு ஹெல்த்தியாக ஒரு விஷயம் நீங்கள் கொடுக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா ஹோம்மேட் பிஸ்கெட்ஸ் பண்ணலாம். அப்படி முடியலையா பீனட்ஸ் வச்சுக்கோங்க, உங்கள் வீட்டில் பண்ண சுண்டல் அது மாதிரி கொடுத்துட்டு ஒரு ஸ்மூதி கொடுக்குறது பெட்டர் ஆல்டர்னேட்டிவாக இருக்கும். குழந்தை கேட்கும் போது கேட்குறாங்க கொடு அப்படின்னு சொல்லிட்டு மேபி உங்கள் வீட்டில் இருக்கிற பெரியவங்க சொல்லலாம். எண்ட் ஆஃப் த டே உங்கள் பேபிக்கு வந்து எல்லாமே வந்து பெட்டராக இருக்கணும், பெஸ்ட்டாக இருக்கணும் தான் அஸ் அ பேரண்ட்டாக நம்ம நினைப்போம் இல்லையா? ஸோ நெகட்டிவ் சைடை குழந்தைக்கு கண்டிப்பாக சொல்லிக் கொடுங்க. அவங்க சொன்னால் கண்டிப்பாக கேட்பாங்க. அடம் பிடிக்கிறாங்கன்றதுக்காக நம்ம எல்லாத்தையுமே கொடுக்க முடியாது. ஸோ முடிஞ்ச வரைக்கும் உங்கள் குழந்தைக்கு ஹெல்த்தியான லைஃப் ஸ்டைல் க்ரியேட் பண்ணுறதுக்கு பேரண்ட் வந்து அதை மாடல் பண்ணணும். ஸோ நம்ம பெட்டரான ஒரு மாடலாக இருக்கும்போது பேபி வந்து நம்மளோட ஃபுட் ஸ்டெப்ஸை கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுவாங்க. தேங்க்யூ.